தவறான வானிலை அறிவிப்பால் நிலை குலைந்து போன டெக்சாஸ். ஆற்றின் வெள்ளம் ஊருக்குள் புகுந்த சோகம். கொத்து கொத்தாக உயிரிழந்த பரிதாபம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 78 உயர்ந்துள்ளது. தொடர் மழையின் காரணமாக மாகாணத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்து வரும் நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கி தவித்து வரும் மக்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். மேலும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 28 சிறுமிகள் உட்பட 30க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சான் அன்டோனியாவிலிருந்து வடமேற்கே சுமார் 140 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட புயல் காரணமாக அந்த பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது. கிட்டத்தட்ட 38 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்த மழையில் 850க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கி தவித்துள்ளனர். தொடர்ந்து அந்த பகுதியில் மழை பெய்து வருவதால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணி பெரும் சவாலாக உள்ளதாக மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இதே போன்றதொரு வெள்ளத்தை கண்டதில்லை என டெக்சாஸ் வெள்ளத்தின் மிரட்சியில் அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். கனமழை காரணமாக குவாடாலூப் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ளமானது நகரத்தில் புகுந்ததால் அந்த வெள்ளத்தில் சிக்கி பலர் உயிரிழந்தனர். மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மிக குறைவாகவே மழை பெய்யும் என வானிலை அறிவிப்புகள் அறிவித்த நிலையில் அடைமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இதனால் கடுமையான விளைவுகளையும் சேதங்களையும் பொதுமக்கள் சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தவறான தகவலை வழங்கியதாக வானிலை ஆய்வு மையத்தின் மீது குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் அதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பணியாளர் குறைபாடு காரணமாகவே இந்த பெருவெள்ளத்திற்கான எச்சரிக்கையை சரியாக அளிக்க முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விளக்கம் தற்போது விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. இது தொடர்பாக முன்னாள் இயக்குனர் ரிக் ஸ்பின்ராட் பேசியது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏற்பட்ட சேதம் அனைவரின் மனதையும் வேதனையடைய செய்துள்ளது. பல வீடுகள் மழை வெள்ளத்தால் மிகவும் சேதமடைந்திருப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒட்டுமொத்த கிராமங்களே துயரத்தில் மூழ்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டிருப்பதால் மக்கள் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் மீட்பு பணிகள் தீவிரமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது.